ஹலோ பிரதர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறீங்க. பார்க்காதவங்களாம் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இது என்னென்னா, லாஸ்ட் சீசனில் மேக்ஸ் வந்து கேபிளில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹென்றி அதுக்குள்ளே வரதுக்கு பயந்துருப்பான். அதாவது ஹென்றி வந்து மேக்ஸை எல்லா பக்கமும், அதாவது ஆல்ரெடி மைண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, எல்லா பக்கமும் துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஹென்ரியோட மெமரிஸ்லேருந்து தப்பிச்சு போகும்போது கரெக்டாக மேக்ஸ் அந்த கேவுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹென்றி அந்த கேவுக்குள்ளே வரதுக்கு மட்டும் பயந்துருப்பாங்க. அது ஏன் வந்து ஹென்றி அந்த கேவுக்குள்ளே வரதுக்கு மட்டும் பயந்துருக்காங்கங்கிறது ஏன்னு வந்து ஒன்றும் சொல்லலை. சீசன் 2 5ஓட ஃபஸ்ட் பார்ட் தான் வந்திருக்கு. ஒன்று செகண்ட் பார்ட் வரல. அது டிசம்பர் 25க்குள்ளே வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில. அது ஏன்னு பார்க்கும்போது முன்னாடியே 2-3 பக்கம் சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏன் அந்த ஹென்ரியோட இப்போ இந்த ஹென்ரியோட ஃப்ளாஷ்பேக் மெமரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங்லேருந்தே ஷோவில் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஏன் வந்து ஹென்றி கேவுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்கிறது தெரியும். ஆக்சுவலாக நம்ம யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நிறையா சண்டை இதெல்லாம் போயிட்டு வாரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய உளவாளிங்க இதெல்லாம் இருக்கும்போது அப்போது யூஎஸ் ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒன்று, ஒரு ஸ்பை வேலை ஏதோ ஒன்று வந்து ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷிப்பை வந்து ரஷ்யாவுக்குள்ளே வந்து உளவு பார்க்குறதுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அதை எப்படியாச்சும் மறைய வச்சு ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பலான்னு பிளான் பண்ணி அவங்க வந்து டெக்னாலஜி அதுக்கெல்லாம் டெவலப் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்ட டெலிபோர்ட்டேஷன் டெக்னாலஜி அப்போவே வந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 1943 கரெக்டாக இது நடந்துகிட்ருக்கு. யூஎஸோட அந்த டெலிபோர்ட்டேஷன் ப்ராஜெக்டில் மார்ட்டின் பிளெண்டரோட தலைமையில் நெவாரா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, ஒரு பெரிய ஷிப்பை வந்து மறைய வச்சு அதை ரஷ்யாவுக்குள்ளே அனுப்ப பிளான் பண்ணாங்க. டெலிபோர்ட் பண்ணுற டெக்னாலஜி வந்து யூஎஸ்கிட்ட அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஷிப்பை மறைஞ்சு ஒரு அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷிப்பை வந்து மறைஞ்சிருச்சு. அதாவது மாயமாக மறைஞ்சு ரஷ்யாவுக்குள்ளே போயிருக்குன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது 15 to 20 hours வந்து மறைஞ்சு அது என்ன ஆயிருக்குன்னா வேறு இடத்துல போயிருக்கு. அந்த இடம் தான் டைமென்ஷன் எக்ஸு. அதாவது நம்ம ஹென்றி அந்த நம்மளோட அந்த மைண்ட் ஃப்ளை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு அந்த ஷிப்பு. அந்த ஷிப்பு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷிப்பில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க ஆக்சுவலாக. அதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். அவர் யாருன்னா பிளெண்டரோட அப்பா. அவர் தான் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். அப்போ அவர்கிட்ட வந்து அங்கே இருக்கிற சயின்டிஸ்டெல்லாம் போய் கேட்குறாங்க, எங்கே போனீங்க, என்னாச்சு, எங்கே இந்த ஷிப் போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அது ஒரு இடமே ஒரு மாதிரி பாலைவனம் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தண்டர்ஸ்லாம் வருது நிறையா, அந்த இடத்துல வந்து மான்ஸ்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அந்த சயின்டிஸ்டெல்லாம் ஷிப்பில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதாவது அந்த டைமென்ஷன் எக்ஸோட பார்ட்டிகிள்ஸ், அப்புறம் இந்த மைண்ட் ஃப்ளேயரோட சின்ன சின்ன இதெல்லாம் வேறு அந்த பார்ட்டிகிள் எல்லாம் அந்த ஷிப்பில் இருக்குது. அப்போ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ரிசர்ச் பண்ணும்போது நம்ம பிளெண்டரோட அப்பாவோட டிஎன்ஏவும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது மைண்ட் ஃப்ளேயரோட சின்ன ஒரு பார்ட் வந்து, அதாவது சின்ன பார்ட்டிகிள் வந்து அவங்க வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா ரஷ்யன் உளவாளியும் ஒருத்தர் உள்ளே என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்துட்ருக்காரு. அவர் பார்த்துட்டு, ஓ இந்த வேலை பார்க்குறீங்களாடான்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கே என்ன பண்ணிட்டார், கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் உள்ளே என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக ஏதோ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, இவனுங்க அநேகமாக ரஷ்யாவில் பாம்பு போட போகிறாங்களோ போருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரஷ்யாவிலேருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணிடு, அந்த அந்த ஏதோ ஒன்று பார்ட்டிக்கல்னு சொன்னீங்களா, அதை தூக்கிட்டு வந்துரு, அது என்னென்னு நம்ம இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட்டுங்களை வச்சு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு அது என்னமோ அதை தூக்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு இருக்காரு. இந்த ரஷ்ய உளவாளி என்ன பண்ணிட்டு, ஸ்பை என்ன பண்ணிட்டாரு, அதை தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ யூஎஸ் ஏஜென்ட்ஸ் அதை பார்த்துட்டு, டேய் யாரா நீ, எதை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுட்டு கொண்டுடலான்ங்கும்போது, சுட வேண்டாம், சுட்டா ரஷ்யாவிலேருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வராது, ஸ்பைக்கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கலான்னு சொல்லிட்டு மயக்க மருந்தை போட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த இன்ஜெக்ஷன் வந்து மயக்க ஊசி இன்ஜெக்ஷன் வச்சு சுடுறாங்க. அவன் கரெக்டாக அவங்க தொடையிலேயே எங்கேயோ பட்டுருது. அவனும் மயக்கமாகி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது இவனுக்கு மயக்கம் தட்ட ஆரம்பிச்சிடுது. எங்கே போய் ஒளியலான்னு யோசிக்கும்போது அந்த நவாரா கேவுன்னு சொல்லுவாங்க, அந்த கேவுக்கு போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போக 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 அவன் மயங்கி விழுந்துடுறான். இந்த சமயம் பார்த்து தான் ஹென்ரியோட அப்பா ட்ரிப்பு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காரு சின்ன வயசில். அப்போ ட்ரிப்பு போயே அவங்க போகும்போது அங்கே போகும்போது என்னடா ஒருத்தன் எவனோ ஒரு வெள்ளை கோட் போட்டு மயங்கி கிடக்குறான்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி பார்த்துருக்காங்க. அவன் எந்திரிக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ அவனை பார்க்கும்போது இந்த ஹென்றி மூடிட்டு இருக்காம அவன் வச்சிருந்த டப்பாவில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் ஃப்ளேயரை ஓப்பன் பண்ணி விட்டான். அந்த மைண்ட் ஃப்ளேயர் நேராக வந்து அட்டாக் பண்ணதை நம்ம ஹென்ரியை கொண்டு போய் அந்த கேவுக்குள்ளே, அந்த குகைக்கு அந்த சென்டருக்குள்ளே கொண்டு போய் அவனை உள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு
12 மணி நேரம் அவன் மயக்கத்திலே இருந்திருக்கான். அப்போ வந்து 12 மணி நேரம் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கேவுக்குள்ள போனது மட்டும் இல்லாம, அவன் அப்படியே அப்சைட் டவுனுக்குள்ள போயிருக்கான். மைண்ட் ஃப்ளேயரோட பவரால. அப்போ அங்கருந்து தான் ஹென்ரிக்கு பவர்ஸே வந்திருக்கு. அந்த மைண்ட் ஃப்ளேயரோட பவர் வந்து அந்த அப்சைட் டவுனுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தனால, ஹென்றி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட டிஎன்ஏ மியூட்டேட் ஆகி அவனுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கு. ஆனா, அந்த இடத்துல அப்சைட் டவுன் போனனால அவனுக்கு ரொம்ப டார்ச்சரும் இதுவும் மைண்ட் ஃப்ளேயரால அவன் அனுபவிச்சனால தான், ஹென்றி மேக்ஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்னாடியே தொரத்திட்டு போகும்போது, அந்த இடத்துக்கு போய் ஆல்ரெடி ஒரு தடவ இந்த இடத்துக்கு வந்து தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. மறுபடியும் அந்த இடத்துக்கு போணுமான்னு சொல்லி பயந்து அங்கேயே நின்னுட்டான் ஹென்றி. அதனால மேக்ஸ் வந்து அங்கேயே அதுதான் என்னோட வீடுன்னு சொல்லி தங்கிட்டான். இதுக்கப்புறம் தான் மேக்ஸ் தப்பிச்சு போலாமா என்னன்னு முடிவு பண்ணணும். என்னன்னு தெரில. இன்னும் சீசன் 5ஓட வால்யூம் 2 வந்தா தான் நமக்கு அது என்னன்னு எண்டிங் கரெக்ட்டா தெரியும். அநேகமா ஹென்ரிய நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மெயின் வில்லன் வந்து மைண்ட் ஃப்ளேயர் தான். ஹென்றி கிடையாது. அத எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரில. இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட 5த் பார்ட்டான ஸ்டார்ட்டிங்ல மொக்கையா தான் இருந்துச்சு. திடீர்னு நல்லா கொண்டு போறாங்க. வெயிட் பண்ணுவோம் என்னதான் பண்றாங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ்.